முன்னாள் இந்திய குடிமை பணி அதிகாரி நேர்மையின் பெரும் அடையாளம் தான் ஐயா சகாயம். இவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயமானது ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சீமான் இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, மதுரை முன்னாள் கட்சியராக இவர் வேலை பார்த்தபோது கருங்கல் ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வகையில் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி மாநில தொழில்துறையின் முதன்மை செயலாளருக்கு கடிதம் எழுதினார். அதில் மதுரை மாவட்டத்தில் இயங்குகிற கருங்கல் குவாரிகள் சற்றொப்ப 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டினாரு. இதனால கருங்கல் உரிமையாளர் பலரும் கைது செய்யப்பட்டாங்க. இதை தொடர்ந்து ஐயா சகாயத்துக்கு 2013ஆம் ஆண்டு கொலை மிரட்டல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு உயர்நீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு ஆயுதமேந்திய தனிப்படை பாதுகாப்பு வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட விசாரணை குழு அறிக்கையை தாக்கல் செய்வது தொடர்பாக போன பிப்ரவரி மாதம் நீதிமன்ற அழைப்பாணை வந்தது. இந்த நிலையில அண்மை கால அச்சுறுத்தல் காரணமா நேர்ல போக மறுத்துட்டாரு. இதை தொடர்ந்து அவங்க பணியை ஒழுக்கமா செஞ்சும் பாதுகாப்பு உறுதி செய்யாம அரசியல் இருக்கேன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சீமான்.